படைப்பாளிகளுக்கும் இணையதள பார்வையாளர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் திரு அண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பக்தர்களுக்கும் பழனி காளிதாசனின் சிறந்தார்ந்த வணக்கம். பூலோகத்தில் உள்ள சிவ தலங்களில் நடு நாயகமாக விளங்கும் திருவண்ணாமலை எனும் திருத்தலம் நினைத்தவுடனே முக்தியை கொடுக்கத்தக்க சிறப்புடையதாகும். சமய உலகில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் சிறப்பு பெற்ற திருத்தலம் திருவண்ணாமலையாகும். நந்தி தேவர் அருணாச்சலத்தை எல்லா நகரங்களையும் விட மேலானதாக உயர்த்தி கூறும்போது மார்க்கண்டேய முனிவர் அண்ணாமலைக்கு எதனால் இத்தனை சிறப்பு உண்டானது என்று கேட்க, அதற்கு தில்லையை தரிசிப்பதால் முக்தி, காசியில் இறப்பதால் முக்தி, திருவாரூரில் பிறப்பதால் முக்தி, திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி உண்டாகும் என்றார். இத்திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் அனைத்துமே சிறப்பானதாகும். அதிலும் திருக்கார்த்திகை தீப திருவிழா மிகவும் சிறப்பானதாகும். திரு அண்ணாமலை திருக்கோவில் மன்னர்கள் பலராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டது. இதனை இங்குள்ள கல்வெட்டுக்கள் அரசால் ஏற்கப்பட்டு அதன் வாயிலாக நாம் அறியலாம். அருள்மிகு அண்ணாமலையார் ஆலய கருவறையில் உள்ள சிவலிங்க மூர்த்தி சுயம்பு மூர்த்தி ஆவார். இவ்லிங்க மூர்த்தியை பண்டை கால மக்கள் மரத்தின் நிழலில் தான் வணங்கி வந்துள்ளனர். சிவலிங்க மூர்த்திக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருந்த மரம் மகிழ மரமாகும். ஆலயத்தில் தல விருட்சமாக இன்றும் மகிழ மரம் உள்ளது. இவ்வாலயம் மன்னர்களாலும் சிவநெறி செல்வர்களாலும் பல வகையில் வளர்ச்சி பெற்றது. சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், ஹொய்சால மன்னர்கள், விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர், தஞ்சை நாயக்க மன்னர்கள், சிற்றரசர்கள் முதலிய பலராலும் பற்பல காலங்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டன. அம்மன்னர்களை தொடர்ந்து அண்மை காலத்தில் தமிழக தேவார திருத்தலங்கள் பலவற்றை பெரும் பொருட்செலவில் திருப்பணிகள் செய்த பெருமைக்குரிய நகரத்தார் பெருமக்கள் இத்திருக்கோயிலை திருப்பணி செய்து 1903 1944 1976 மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றன. மேலும் தமிழக அரசின் முயற்சியாலும் அறநிலைத்துறையின் ஆன்மீக சிந்தனையாலும் அடியார்களின் ஆதரவுடனும் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அண்ணாமலையாருக்கும் அருள் தரும் உண்ணாமலை அம்மனுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் சீரும் சிறப்புடன் முழுமையாக திருப்பணிகள் செய்யப்பட்டு கடந்த 27/6/2002 மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருநாவுக்கரசு சுவாமிகள் இத்தலத்தை வழிபட்டு 3 திருப்பதிகங்கள் பாடியுள்ளார். திருஞான சம்பந்த சுவாமிகள் அண்ணாமலையாரை வழிபட்டு 2 திருப்பதிகங்கள் பாடியுள்ளார். மேலும் அண்ணாமலையாரை வழிபட்டு 22 பாடல்கள் பாடியுள்ளார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நக்கீரர், கபிலர், பட்டினத்தார் முதலியோர் இத்தலத்தை தம் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். மாணிக்கவாசக சுவாமிகள் இத்தலத்தில் பலகாலம் தங்கியிருந்து திருவெம்பாவை, திருவம்மானை ஆகிய திருப்பதிகங்கள் அருளியுள்ளார். குகை நமசிவாயர் அருணகிரி அந்தாதியில் 100 பாடல்களும், திருவருணை தனி வெண்பாவாக 34 பாடல்களும் பாடியுள்ளார். மேலும் குரு நமச்சிவாயர் அண்ணாமலை மீது வெண்பா பாடி வழிபாடு செய்துள்ளார். திருவண்ணாமலை எனும் சிறப்புற விளங்கும் இம்மலையானது 2668 அடி உயரமுள்ளது. கையிலை மலையில் இறைவன் இருப்பதால் சிறப்பு. ஆனால் திருவண்ணாமலையில் மலையே சிவலிங்கமாக காட்சியளிப்பது மேலும் சிறப்பாகும். நிலவியல் நிபுணர்கள் மலையை 4 வகை என்பார்கள். அதில் அவர்கள் இந்த மலையை நெருப்பினால் வந்த குன்று என்கின்றார்கள். இம்மலைக்கு அருணாச்சலம் என்ற பெயரும் உண்டு. அருணம் என்றால் சூரியன் என்று பொருள், அசலம் என்றால் கிரி என்றும் மலை என்றும் பொருள். இந்த மலையை சுற்றி என் திசைகளிலும் கிழக்கு திசையில் இந்திரலிங்கமும், தென்கிழக்கு திசையில் அக்னிலிங்கமும், தென் திசையில் யமலிங்கமும், தென்மேற்கு திசையில் நிருதிலிங்கமும், மேற்கு திசையில் வருணலிங்கமும், வடமேற்கு திசையில் வாயுலிங்கமும், வடகிழக்கு திசையில் குபேரலிங்கமும் ஈசான்யலிங்கமும் அமைந்துள்ளது. மலையின் நேர்மேற்கில் ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் உள்ளது. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவெம்பாவை பாடிய இடமும் இங்கு கோயிலாக உள்ளது.
இத்திருத்தலத்தில் பகவான் ரமண மகரிஷி, மகான் சேஷாத்ரி சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார் போன்ற ஞானிகள் வாழ்ந்து முக்தியடைந்து இத்தலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இன்றும் ஞானிகளும் சித்தர்களும் வாழும் ஆன்மீக தலம் திருவண்ணாமலையாகும். இம்மலையின் அமைப்பு கீழ் திசையிலிருந்து பார்த்தால் ஒன்றாக தெரியும். இது ஏகனை குறிக்கும். மலை சுற்றும் வழியில் இரண்டாக தெரியும். இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். மலையின் பின்னால் மேற்கு திசையிலிருந்து பார்த்தால் மலையானது மூன்றாக தெரியும். இது திருமூர்த்திகளை நினைவூட்டும். மலை சுற்றி முடிக்கும் தருவாயில் மலை 5 முகங்களுடன் காணப்படும். இது சிவபெருமானின் 5 திருமுகங்களை குறிக்கும். கிரிவலம் செல்லும் ஆன்மீக அன்பர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் இறைவனை வணங்கி மலையை சுற்ற தொடங்க வேண்டும். எந்த இடத்தில் தொடங்கினோமோ அந்த இடத்தில் வந்து மலை சுற்றுவதை முடிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவபதம் கிடைக்கும். திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் உலகையே ஆளக்கூடிய வல்லமை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் ஏழ்மை தொல்லைகள் தீரும், கடன்கள் அகலும், சுபிட்சம் உண்டாகும், பிறவி பிணியிலிருந்து விடுதலை கிடைக்கும். புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும். வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானிகளுக்கு ஒப்பான நிலையை அடையலாம். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் விஷ்ணுபதம் கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் நவகிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும். பிறவி பிணி நீங்க வேண்டும் என விரும்பும் அனைவரும் அண்ணாமலையாரை வணங்கி மலையை கிரிவலம் வருவதன் மூலம் தத்தமது கர்மாவை குறைத்துக் கொள்ள முடியும். மலையை வலம் வரும்போது பல இடங்களில் மூலிகை மனம் வீசும். இதனால் நோய்கள் தீரும் என்பது 100% உண்மை. எனவே ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் அருள்மிகு அண்ணாமலையாரை வணங்கி கிரிவலம் வந்து வாழ்வில் சகல செல்வங்களை பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக. என்றென்றும் நன்றியுடன் பழனி காளிதாசன்.